புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நேற்று கொழும்பில் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்து ஆசி பெற்றார். பொருளை பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி பேராயரை சந்தித்து நலம் விசாரித்ததுடன் சிறிது நேரம் உரையாடலில் ஈடுபட்டார். இங்கு கருத்து தெரிவித்த பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை, இலங்கையின் பெரும்பான்மையான மக்களின் விருப்பத்தினால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தும் பாரிய பொறுப்பை நாட்டு மக்கள் அவரிடம் ஒப்படைத்துள்ளனர். இது பொறுப்பு வாய்ந்த மற்றும் கடினமான பணியாக இருக்கலாம். அதற்காக அவருக்கு நாம் முழு ஆதரவையும் ஆசிகளையும் வழங்குவோம் என்று உறுதியளிக்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்டின் வறிய மக்களை பற்றி சிந்தித்து உங்கள் பணியை தொடருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை நடாத்தவும் மற்றும் உண்மையை வெளியே கொண்டு வர தேவையான அடித்தளத்தை தயார் செய்ய முடிந்த அனைத்தையும் செய்வதாக ஜனாதிபதி தனக்கு உறுதியளித்ததாக தெரிவித்தார். கொழும்பு உயர் மறைமாவட்ட துணை ஆயர்களான மெக்ஸவேல் சில்வா ஆண்டகை, ஜேடி அந்தோணி ஆண்டகை, ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை, கொழும்பு பேராயர்களின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை ஸ்ரீல் காமினி, கொழும்பு பேராயரின் செயலாளர் அருட்தந்தை ஜோசப் இந்திக்க, பொருளாளர் அருட்தந்தை ஜூட் சமந்த பெர்னாண்டோ மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் விஜிதகேரர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்கா மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரசலகுணவர்தன உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கொழும்பு தேவட்டகம முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு சென்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.